மங்காத்தா படத்துக்கு அப்புறம் அஜித்துக்கு வந்து ஏதாவது ஒரு ஹிட்டு படம் சொல்லுங்கள் அப்படின்னு இன்றைக்கி வந்து ஒரு ஒரு மீம் ஒன்று வந்து சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. இது வந்து எந்த எந்த அடிப்படையில் வந்து சொல்கிறாங்க அப்படின்ல. ஏன்னா அஜித் ஃபேன்ஸ் வந்து ஒரு காலத்தில் வந்து சோஷியல் மீடியாவும் சரி, ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்க்ரீன் எல்லா இடத்துலையும் வந்து ஒரு ஃபேன்ஸ் கிளப்பாக ஒரு பெரிய அளவில் பரபரப்பாக இருந்தாங்க. இன்றைக்கி வந்து அஜித் சாரும் அவருடைய வேலையை வந்து பார்த்துட்ருக்காரு. ஃபேன்ஸும் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து மங்காத்தாக்கு அப்புறம் சொல்கிற மாதிரி பெருசாக படம் இல்லை, அவருக்கு என்ன படம் ஹிட் ஆச்சு. இது வந்து நான் பர்டிகுலராக விஜய் சார் ஃபேன்ஸும் அவருடைய ஃபேன்ஸ் தான் வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்ல. ஜென்ரலாக நிறைய பேர் எல்லாருடைய ரசிகர்களும் சரி, ஜென்ரலாக தமிழ் சினிமாவிலே ஒரு கருத்து இருக்குது. மங்காத்தாக்கு அப்புறம் வந்து என்ன படம் வந்து அஜித் போச்சு, சும்மா எப்போ பார்த்தாலும் மங்காத்தா இதே வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க, இப்போ மங்காத்தா தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு படம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மீம்ஸ் வந்து இங்கே சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கான ஒரு வீடியோ தான், மங்காத்தாக்கு அப்புறம் என்ன படம் வந்து வந்தது. ஏன்னா ஒரு அஜித் வேரியனா இதுக்கு வந்து பதில் கொடுக்க முடியல, இது அமைதியே போனோம் அப்படின்னா அவர் கடைசியாக ஒரு ஹிட்டே கொடுக்கல, அவர் ஒரு ராசி இல்லாத ஒரு நடிகர் அப்படிங்கிற மாதிரி கூட தமிழ் சினிமாவில் வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லிடுவாங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன அப்படின்னா, என்னுடைய நண்பர்கள் கூட சில பேர் வந்து அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க. ஸோ நம்ம வந்து பெருசாக அதுக்கு எதுவும் ரிப்ளை வந்து தரலை. சரி ஓகே, நீ சொல்கிறது கரெக்ட் தான், மங்காத்தாக்கு அப்புறம் வந்து எதுவுமே வந்து ஹிட் ஆகலை, ஃப்ளாப்புனே வச்சுக்க அப்படின்னு கூட சொல்லிவிட்டேன். ஸோ இதுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து ஒரு ரிப்ளை வந்து பெஸ்ட்டாக தரணும் அப்படின்னா, மங்காத்தாக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 படம் வந்து அஜித் சாருக்கு வந்து ஹிட் ஆகிருக்கு. இது வந்து ஒரு பேசிக்காக ஒரு சினிமா பார்க்குறவங்க, இல்லை ஒரு சினிமா நாலேஜ் இருக்கிறவங்க, பேசிக்காக ஜென்ரலாக இருக்கிறவங்களுக்கே இது வந்து தெரியும். மங்காத்தாக்கு அப்புறம் எத்தனை படங்கள் வந்து ஹிட்டு வந்து வந்திருக்கு. மங்காத்தா லெவலுக்கு வந்து ஹிட் இல்லை. இப்போ விஜய் சாருக்கு வந்து துப்பாக்கி லெவலுக்கு வந்து ஒரு படம் வந்து அதுக்கப்புறம் வந்து பெருசாக வரல. ஸோ அது மாதிரி துப்பாக்கி லெவலுக்கு ஹிட் இல்லைனாலும் துப்பாக்கிக்கு அப்புறம் சில படங்கள் வந்து ஒரு அளவுக்கு ஹிட்டாகவே இருக்குது. அது மாதிரி தான் அஜித் சாருக்கு வந்து மங்காத்தாக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ உண்மையை சொல்லணும் அப்படின்னா, மங்காத்தாக்கு அப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 படம் கிட்ட வந்து அஜித் சாருக்கு வந்து ஹிட் ஆகிருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, வீரம், மங்காத்தாக்கு அப்புறம் வந்த வீரம் படம் ஹிட்டு. வீரமுக்கு முன்னாடி வந்த ஆரம்பமும் வந்து ஒரு பெரிய அளவில் ஹிட்டு. ஸோ ஆரம்பமுக்கு அப்புறம் அந்த வீரம் ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா, இத்தனைக்கும் ஜில்லா கூட வந்தது. மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லாலும் இருந்தார், விஜய் சாரும் இருந்தார். அந்த படத்தை விட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணிச்சு வந்து வீரம் படம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய மாஸ் ஹிட்டாக இருந்தது. ஸோ அதில் ஒரு விமர்சனமும் இருந்தது. இந்த வேஷ்டி, இந்த கோட் ஷூட்டு, பைக்கு, இந்த காரு, இந்த கன்னு இதெல்லாம் இல்லாமல் வந்து ஒரு ஹிட்டு கொடுக்க முடியுமான்னு. ஸோ இதெல்லாம் இல்லாமலே வந்து வீரம் படத்தை வந்து ஹிட்டு கொடுத்தாரு அஜித் சார். ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த ஆரம்பம், வீரம் இந்த 2 படமும் பெரிய அளவில் ஹிட்டு கொடுத்ததுக்கப்புறம் அவருடைய கரியரில் ஒரு பெரிய ஹிட்டு வந்து சொல்லணும், ஓரளவுக்கு, அதாவது பெரிய ஹிட்டுன்னு சொல்ல முடியாது, ஆனால் நல்ல ஹிட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கிளாஸான படம் என்ன இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பர் ஹிட்டு. அதாவது அஜித் சாரோட கரியரில் பார்த்தோம்னா அவருடைய ஃபேன்ஸும் படுத்துச்சு, ஒட்டுமொத்த ஆடியன்ஸும் வந்து படுத்துச்சு என்ன இருந்தாலும் சொல்லலாம். ஒரு நல்ல சூப்பரான படம், நல்ல ஹிட்டு படம்னே சொல்லலாம். ஸோ என்ன இருந்தாலுக்கு அடுத்து அப்புறம் அந்த வேதாளமும் வந்து அது வந்து வேறு லெவல் ஹிட். அதாவது அஜித் சார் ஃபேன்ஸ்க்கு வந்து அது வந்து ஒரு கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த படம். ஸோ லோக்கல் பர்ஃபார்மன்ஸு, ஃபேமிலி ஆடியன்ஸ் குறிப்பாக வந்து கவர் பண்ணாங்க. உண்மை இதில் வந்து நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அந்த வருஷத்தில் புலி படம் வந்தது. புலி படத்தை விடவும் வேதாளம் வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ஸோ நல்ல ஒரு ஹிட்டும் கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தோம்னா மங்காத்தாக்கு அப்புறம் வந்து சேர்ந்த 4 ஹிட்டு அஜித் சாருக்கு அடுத்து வந்த படங்களில். ஸோ பில்லா 2 வந்து நம்ம ஹிட்டு அப்படின்னு எடுத்துக்க முடியாது. அந்த படத்தை வந்து நம்ம இது பண்ணலாம். அது வந்து ஒரு படமாக மேக்கிங்காக சும்மா வேறு லெவலில் இருக்கும். ஆனால் அது வந்து சர்டிஃபிகேட் படம்ங்கிறதுனால எல்லா ஆடியன்ஸையும் வந்து அது கவர் பண்ணலை. ஸோ இருந்தாலும் பில்லா 2க்கு அப்புறம் வந்து இந்த படங்கள் 4 படமும் ஹிட்டு. ஸோ இதுக்கப்புறம் வேதாளமுக்கு அப்புறம் என்ன, நேர்கொண்ட பார்வை வந்து வந்தது. நேர்கொண்ட பார்வை ஒரு கம்ப்ளீட்டான ஒரு வந்து ஒரு ஒரு சீரியஸான ஒரு படமாக இருந்தாலும் அந்த ஒரு ஃபைட் சீன் வந்து அஜித் சார் ஃபேன்ஸ் ஒட்டுமொத்த ஆடியன்ஸும் வந்து திருப்தி பண்ணிச்சு. விமர்சன ரீதியாகவும் அஜித் சாருடைய பர்ஃபார்மன்ஸ் ரீதியாகவும் வந்து படம் சூப்பராக இருந்தது. படமும் வந்து ஒரு நல்ல ஹிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா விஸ்வாசம் வந்தது. விஸ்வாசம் படமும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய அளவில் ஒரு ஹிட் அப்படின்னே சொல்லலாம். கூட வந்த பேட்டையை விட விமர்சன ரீதியாகவும் சரி, ஓரளவுக்கு வசூலும் வந்து பேட்டைக்கு நிகரான வசூலும் பண்ணிச்சு. விமர்சன ரீதியாக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த படம் A to Z எல்லா ஆடியன்ஸையும், குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ், கிட்ஸ் எல்லாரையுமே கவர் பண்ண ஒரு படம். அஜித் சாருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது புதுசாக இருந்தது. விஸ்வாசம் ஒரு நல்ல ஹிட் அப்படின்னே சொல்லலாம் தமிழ் சினிமாவில். ஸோ அந்தளவுக்கு படமும் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ ரூரலில் நல்ல ஒரு கலெக்ஷனும் தமிழ்நாடு லெவலில் சூப்பராக வந்து பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்த துணிவு படம், இந்த படமும் பார்த்தோம் அப்படின்னா அஜித் சாருடைய கெரியர்லேயே ஒரு பெரிய அளவில் கலெக்ஷன் பண்ண ஒரு படம். லாஸ்ட்டாக அவருக்கு ஹிட்டில் தான் வந்து நிற்கிது. அவருக்கு வந்து லாஸ்ட்டாக வந்த படம் துணிவு ஒரு நல்ல ஹிட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பொங்கல் வின்னராகவும் வந்து இருந்தது. அந்த படத்துக்கு கூட வந்த வாரிசை விட கம்பேர் பண்ணும்போது துணிவு வந்து
ஒரு நல்ல ஒரு ஹிட்டு, ஒரு டபுள் டிக் வாங்கின படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மாதிரி மங்காத்தாக்கு அப்புறம் வந்து 7 படம் வந்து ஹிட்டு கொடுத்துருக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் விடாமுயற்சி ஹிட் லிஸ்ட்டில் லோடிங்கில் இருக்குது. இதுக்கப்புறம் வர குட் பேட் அக்லியும் வந்து ஒரு ஹிட் லிஸ்ட்டில் லோடிங் இருக்குது. ஸோ இது மாதிரி மங்காத்தாக்கு அப்புறம் 7 படம் ஹிட்டு வச்சிருக்கிற ஒரு நடிகர். இனிமேலும் வந்து அவருக்கு வந்து ஹிட்டு வரதுக்கு தான் அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நடிகர், அப்படிப்பட்ட ஒரு ஃபேன் பேஸ் இருக்கிற ஒரு நடிகர். ஸோ அசால்ட்டாக இந்த மீம்ஸ் எல்லாம் வந்து எப்படி போடுறாங்க, இதுக்கு வந்து இன்றைக்கி ரிப்ளை அனுப்புகிற ஒரு சுச்சுவேஷனில் கூட இதுக்கெலாம் பதில் போட்டு சண்டை போட்டு அடுத்தவங்கள வந்து இரிட்டேட் பண்ணக்கூடாது, தேவையில்லாமல் ரிப்ளை கொடுத்துக்கக்கூடாது, சரி நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு வந்து ஒரு மைண்ட் செட்டில் வந்து ஏகே ஃபேன்ஸ் வந்து இன்றைக்கி எல்லாரையும் சொல்ல, ஸோ இப்போ என்ன மாதிரி ஃபேன்ஸ்லாம் அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. ஸோ இருந்தாலும் இதை இப்படியே கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா எந்த லிஸ்ட்டில் வச்சுருவாங்க அப்படின்னா, எந்த லிஸ்ட்டில் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்கன்னா, இன்றைக்கி வந்து சிபிராஜ், சாந்தனு இந்த மாதிரியான நடிகர்களோட லிஸ்ட்டில் வந்து ஏகே வச்சுருவாங்களோ அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறது. அதனால் மங்காத்தாக்கு அப்புறம் யாராவது வந்து ஹிட்டு இல்லை, அவர் வந்து இப்போ ஹிட்டே கொடுக்கல அப்படின்னாருன்னா தயவுசெய்து சொல்லுங்கள். இனிமேல் யாராவது ஹிட்டு, என்ன படம் ஹிட்டு அஜித் சாருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த 7 படத்தை வந்து சொல்லுங்கள். இப்போவும் வந்து விடாமுயற்சியும் குட் பேட் அக்லியும் வந்து இந்த ஹிட்டுக்காக வந்து லோடிங்கில் இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ எப்பவுமே ஏகே தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத நடிகர். அவருடைய ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்குது. ஏகேவுடைய வெற்றி எப்படி வந்து சைலண்ட்ஸாக இருக்கோ அதே மாதிரி தான் வந்து அவருடைய ஃபேன் பேஸ் அப்படிங்கிறதும் சைலண்ட்டாக இருக்குது. ஸோ அது வந்து படம் வரும்போது அந்த ஒரு படம் வர்ற அந்த நெருக்கத்தில் வந்து எல்லாருக்குமே தெரியும், எங்கேருந்துடா இவ்வளோ பேர் வராங்க, இவ்வளோ ஃபேன் பேஸ் வராங்க, எங்கே தான் இவருக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து அந்த டைமில் புரியும். இல்லை ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனும் வந்து நடக்கும்போது அப்படிங்கிறதும் பல ஈவெண்ட்டுகளில் அஜித் சார் அவருடைய பேர் சொல்லும்போது வந்து தெரியும். ஃபைனலி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அஜித் சாரோட ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்க, இல்லை அஜித் சாரோட வெரியன்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.